பார்த்தாலும் சிலையில பார்த்திருக்கேன். இங்கே இருக்கிறாரு. எவ்வளவு அழகா இருக்கிறாரு. ஆனா இந்த மாதிரி கட்டிக்கு சாமியா இப்படி வந்து அர்ஜுன்னு சொன்னா இவங்களும் நம்பி நான் 8000 ரூபாய் ஜாலியா எடுத்துட்டோம். நான் போடுறதோ சாமி பார்த்திருக்கிறாங்க. ஆனா சாமியா இப்படி சொல்றேன் அர்ஜுன கூட இரு எதற்காக இந்த உருவம் எதற்காக இந்த கோலத்தில் இருக்கீங்க? உனக்கு சந்தேகம் வந்து விட்டது. ஆமா சாமி. மனிதனா பிறந்தா சந்தேகம் என்பது வரக்கூடாது. கண்டிப்பா சந்தேகம் என்பது வந்ததேடா உடனடியாக விடை தெரியும். விடை என்று தெரியாவிட்டால் விடை என்று சொல்லக்கூடிய சண்டையில போய் முடியும். நினைத்து சண்டை செய்ய வேண்டும். நான் யாருக்கு அண்ணனாக வேண்டும், யாருக்கு தம்பியாக வேண்டும், இந்த கோலம் சொல்ல வேண்டும். உலகம் போற்ற உத்தமர் பார் போற்ற வேந்தன். உலகம் போற்ற உத்தமர் யாரு? என் அண்ணா தர்மராஜன். பார் போற்ற வேந்தன் யாரு? என் இளையன் நான் பேமஸான அவர்களுக்கு தம்பியாகவோ நகுல சகோதரர்களுக்கு அண்ணனாகவோ இருவருக்கு இளையோன் இருவருக்கு மூத்தோர் ஐவர் நடுப்பிறந்த அர்ஜுனன். உடல் பிறந்தவர்கள் சொல்லி நம்மளே நீ சொல்றது கூட நம்பிதான் ஆகணும். யாருக்கு ஆகும் கேட்டா இவங்களும் என்ன தப்பா நினைப்பாங்க. கூட இரு அர்ஜுனா கூட இரு. எதற்காக இந்த குருக்கள் வந்திருக்கிறீங்க? யாரை கோரி செல்கிறீர்கள்? எதற்காக? அப்படியா? ஓம் நரேரா எங்களுடைய நாடோ இந்திரபுரி. இந்திர பிரசத்திலே இன்பமாக வாழ்ந்தவர்களை நயமாக பொய்யோலை மெய்யோலை எழுதி நயமாக அஸ்திரா வரவழைத்து சூதனால் பகடையாடி நாடு நகர பண்டு பொன்னாளர் பறித்து
காடே வனவாசம் என்று ஓட்டி வைத்தார். ஆமா காடே வனவாசம் ஓட்டி வைத்து ஆமா குரு பெரியவர்கள் கட்டளை ஆமா தர்மராஜா தர்மநந்தனா ஆமா நீ சூதாடியது உன்னுடைய குற்றம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஆமா 12 வனவாசமா வனவாசமா, ஒரு அஜ்ஞானவாசமா ஆமா கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதினாங்க அப்படின்னு சொன்னார்கள். ஆமா அந்த கட்டளை பிரகாரம் ஆமா 1வது சூரியவனா 2வது ராமரிஷிவனா 3வது மிருகமகாரிஷிவனா 4வது காலமகாரிஷிவனா 5வது சைந்தவனா 7வது கந்தரவனா 8வது குருமகாரிஷிவனா 9வது ரோமரிஷிவனா விடிந்தால் 10வது பாலைவனம் போக வேண்டும் என்று சொல்லி யார் அழைத்தார்? என் அண்ணன் தர்மராஜன் அழைத்தார். 5 ராஜாக்களும் 5 தலை சிரம் போல அந்த 5 விரலை போல ஒற்றுமையாக வாழ்ந்து வருவது அண்ணன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு 5 ராஜாக்களும் அறிஞலியால் பாஞ்சாலியோடு 10வது பாலைவனத்தில் கால் மிதித்தவுடனே அண்ணா இந்த வனத்தை பார்த்தால் எங்கு பார்த்தாலும் அண்ணா மணல் மேடாக இருக்கிறது, மணல் தாங்காக இருக்கிறது, இந்த வனத்தில் எப்படின்னா ஒரு தலம் இருப்பது என்று அண்ணனிடத்தில் கேட்டவுடனே ஆனால் தம்பிமாரோட எனக்கும் ஒன்று வழி புரியவில்லை. காட்டிலே வாழ்ந்தாலும் கஷ்டம் தெரியாமல் வாழ்ந்தோம். எப்படி நாங்கள் உண்ணுவதோ கைக்கணி, குடித்துவதோ மூங்கிலாடு, படுப்பது வட்டமாறு, குடிப்பது குடிநீர், வாய்க்கால பஞ்சுமத்தை, அரப்பே தலகாணி, காட்டிலே வாழ்ந்தாலும் 5 பஞ்ச பாண்டவர்கள் கஷ்டம் தெரியாம வாழ்ந்தோம். இந்த வனத்தில் எப்படின்னா ஒரு கலை இருப்பது என்று கேட்டவுடனே அண்ணா சொன்னார். ஆனால் தம்பி அர்ச்சனார் இருந்தாலும் சாட்சாரி ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய மாமனை அல்லும் பகலும் பாண்டவர்கள் நினைத்து வருவது வணக்கம். இன்று நினைத்து தியானிக்கலாம் என்று சொன்னார்கள். தியானித்தவர்கள் வந்தவர் யாரு? எங்கள் மூதாதியாக திகழக்கூடிய வியாசர் பெருமானம் தான். ஆண்டவர்களே வாடி ஓடி சுகமாக வாழ்ந்திருங்கள். நாங்கள் காட்டிலே விதியை வெல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேஷம் கொண்டு வந்திருக்கிறோங்க. வாழ்ந்தீர்னு சொல்லிவிட்டார் தாத்தா. நான் 12 வனவாசம் கழித்து ஓராண்டு அஜ்ஞானம் கழித்து 13 கழித்து நாட்டை கேட்டால் துரியோதனை நியாயமாக நாடு தருவானா அப்படின்னு கேட்டவுடனே தாத்தா சொன்னார், நான் வருகின்ற வழியில் அஸ்தினாபுரத்தின் வழியாக வந்து நிலசுரங்கள் ஒன்று தயாரித்து அதில் ஆயுதத்தை தயாரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்டவுடனே எதற்காக ஆயுதம் எந்த காரணத்திற்காக? நாளை பாரத போரிலே பாண்டவர்களை வெல்ல வேண்டும் சூதனால் ஆண்ட நாட்டை வாதி என்று சொல்லக்கூடிய சண்டையிலே மீட்டெடுத்து போகட்டும் என்று சொன்னார். என்னுடைய தம்பியான பீமன் கையில் கதை இருக்கிறது, அர்ஜுனன் கையில் காண்டிமன் இருக்கிறது, நகுல சகாதேவர் கையில் வேல் சூலம் இருக்கிறது, இருக்கிறது. நாங்கள் இதை வைத்து சண்டை செய்வோம் அப்படின்னு அண்ணன் பகவானத்தை சொன்னார். ஆனால் பேரப்பிள்ளைகளே இந்த வில்லு எல்லாத்துக்காகவும் கதை எல்லாத்துக்காகவும் உங்களுடைய அக்ரோனிசாலை 7 அக்ரோனிசாலை துரியோதனன் 11 அக்ரோனிசாலை அவர்களை வெல்ல கையிலாது வழி என்ன? ஆனால் பேரப்பிள்ளையை தர்மநந்தனா 5 ஒருவர் சென்று ஆண்டியாக வேடம் போட்டு சிவபெருமானிடத்தில் இருக்கக்கூடிய 5 விழா என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்று வர வேண்டும் அப்படின்னு சொன்னார். சொன்னவுடனே நான் சென்று வருகிறேன் அப்படின்னு யார் அண்ணா கேட்கிறேன். அண்ணா தர்மராஜன் வந்தார். எதற்காக? தாத்தா தம்பிமார்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் சூதாடியவன் நாடு நகரத்து தோட்டவன் தம்பிமார்கள் எந்த தவறு செய்யவில்லை. நான் சென்று வருகிறேன் தாத்தா அப்படின்னு கேட்டவர்கள் நீனோ அன்று நாளில் ராஜசுயாகம் என்று சொல்லக்கூடிய ராஜசுயாகத்தை செய்தால் தேவர்கள் பார்த்து உனக்கு சாம்ராஜ்ய பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். கடவுளே வந்து கை நீட்டி கொடுத்தாலும் உன்னுடைய தரமாக அப்படி கை நீட்டி வாங்கத்தக்காது நோய்த்தான் இருக்கணும் என்று சொல்லி தாத்தா சொன்னார். ஆகட்டும் தாத்தா கிடுகிடு வந்தவர் யாரு? கிடுகிடு என்று ஒரே அண்ணன் விமர்சனம் வந்து கேட்டார். நீ எப்படி செல்வாய், எப்படி தவம் புரிவாய் என்று யார் கேட்டது? தாத்தா கேட்கிறார். தாத்தா வியாசர் பெருமான் கேட்கிறார். தாத்தா நீங்கள் கிடுகிடுகிறேன் என்று செல்வேன் கைலவரை சென்று என்னுடைய கதையை கீழே ஊன்றி என்னுடைய சிரம் என்று சொல்லக்கூடிய சிரத்தை கையில் சாற்றி 3ஆம் காணொலியை தவம் புரிவேன். ஈசன் இசைந்து வர கொடுத்தாலாச்சு கைலவனியே பிடிக்கணும் காணொலி போறது கோபமா கோபம் பாவம் அறியாது. கோபம் அழிவிற்கு சத்து. கோபம் வச்சுன்னா குடும்பம் கெட்டு கண்டிப்பா கெட்டு போய்விடும். அதற்கெல்லாம் என்னால கோபக்காரனுக்கு தவறுட்டாது காப்பாற்றுறவங்க புத்தி மட்டும் கண்டிப்பா சென்று அப்படின்னு சொன்னவனே அடுத்ததாக வந்தவர் யாரு?
நகல சகாதேவர்கள் வந்தார்கள். வந்தார்கள். தாத்தா நாங்கள் சென்று வருகிறோம். நகல சகாதேவர்களே, உங்களுக்கு தவறு செய்ய விதமும் தெரியாது. அதற்கான வயதும் போகாது. இவரால் ஆகாது. தாத்தா நான் சென்று வருகிறேன் தாத்தா. அப்படி என்று நான் சென்று கேட்டவுடனே அர்ஜுனா அமைந்தவரே இந்த வேடம் அர்ஜுனனை முந்தனுக்கு அகம் தகவலும் நீ செல்லலாம் என்று சொன்னவனே செல்லலாம் என்று கால் வைத்தவுடனே என் அண்ணன் தர்மராஜன் வந்தார். அதான் என்னை வேடிக்கை இருக்கிறது. அர்ஜுனன் எப்பேற்பட்டவன்? கண்டுக்கல்ல குச்சிக்கல்ல ஒரு உலகி சலை கட்டியிருந்தா ஆனோ பெண்ணோ என்று ஆரம்பிக்கக்கூடியவன். கண்டிப்பா பெண்ணா சொல்லிட்டு சித்திரமாவுடையவன். இவன் போய் தவறு செய்வன பார்த்தா கண்டிப்பா அப்படி என்று சொல்லி என்ன தர்மராஜன் இப்போது பெரியவர் இழிவாக பேசிவிட்டார். அதனால் அண்ணன் மேல் கோபம் கொண்டு ஹரஹரா மகதேவ கலகனத்தில் நேத்திரா ஒன்ன மகநாதனே குறிக்கோள் என்று சொல்லி சிவபெருமனை கோரி ஹரியர் ஒரு சபை செய்ய அர்ஜுனனாக நான் சன்னியாசி வேடம் கொண்டு சிவபெருமனை கோரி செல்கிறேன். இப்பொழுது தெரிகிறதா யார் என்று தெரியுது சார். அப்படியா?